வெல்கம் டு ப்ரெஷ்ஷா சிசில். இன்றைக்கி நம்ம மசாலா பூரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு ரவை எடுத்துக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அதை வச்சுட்டு அதை நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கணும். நல்லா மெல்லிசாக திரட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு பூரி புஃப்னு வரும். எந்த அளவுக்கு நம்மளால் மெல்லிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கலாம். மாவு கூட போட்டு நம்ம மேலே அதை ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டாமல் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு, நம்மக்கிட்ட சின்ன மூடியோ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் அச்சோ எதனா இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கடையிலேயே வாங்கி போடலாம். ஆனால் நம்மளே செஞ்சோம் அப்படின்னா பசங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயோ நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். நம்ம திரட்டி வச்சதை இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன மூடியோ இல்லை உங்கள்கிட்ட அச்சு எதனா இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 விதமாக ஷேப்ஸை கட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். ரொம்ப பொறுமையாக போடணும், இல்லைன்னா நம்ம மாவு அதிகமாக போடாமல் ரவை மட்டும்தானே போட்டிருக்கோம், அதனால் ஒட்டும். இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டாம். பார்த்தீங்கனாலுமே தெரியும், அப்படியே உப்பி மேலே வரும். ஒவ்வொன்றத்தையும் திருப்பி திருப்பி போடுங்க. நல்ல ப்ரௌனிஷ் கலரில் ஆனதுக்கப்புறமா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து பாத்திரத்தில் போட்டுடலாம். பாருங்கள், நல்ல கலர் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சிங்களா? இந்த டைம் நம்ம எடுக்கலாம். ஒரு சிலது அந்த ஷேப்ஸ் கட் பண்ணும் போது அந்த கார்னர்லாம் கட் ஆனதுனால ஒரு சிலது உப்பவே இல்லை. நம்ம வேறு ஷேப்ஸும் போட்டு போடுறோம். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதுக்குள்ளேயே நம்மளுக்கு மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா எப்படி பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு. இப்போ அடுத்த ஷேப் போட்டு காட்டு. இப்போ ரவுண்ட் ஷேப் இல்லாமல் நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயும் போடலாம். அது எப்படி புஃப்னு வருதுன்னு பாருங்கள். குட்டி பசங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் போடணுன்னு இல்லை, வெவ்வேறு ஷேப்ஸில் கூட போடலாம். நம்மக்கிட்ட ஸ்டார் இருந்தால் போடலாம், ரவுண்ட் இருந்தால் போடலாம். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் ஷேப் இருக்கோ அதுலேயும் போட்டுங்க. இல்லையா, நைஃப்பில் கட் பண்ணி கூட நம்ம போடலாம். இதையும் நல்லா மெல்லிசாக திரட்டிங்க. மெல்லிசாக திரட்டினீங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நைஃபை வெடித்து நம்ம கலகலாக்கெல்லாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே உப்பி வரும்.
ஒவ்வொன்றுத்தையும் திருப்பி போட்டு வேக விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை நம்ம உடச்சி போட்டு மசாலா பூரியாகவும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா வந்து பானிபூரி மாதிரி நம்ம ஓட்டை போட்டு அதுக்குள்ளே மசாலாவுக்கு போட்டும் கொடுக்கலாம். நான் 2 விதமாகவும் செஞ்சு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்றது பார்த்துடலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி எத்தனை எடுக்கிறீங்களோ வெங்காயமும் அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2த்தையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துங்க. அதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்கிறதுனால நம்ம அப்படியே ஒரு பெரிய பெரிய சைஸாகவே போடலாம். குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறத விட இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இந்த லீவ் டேஸில் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே அரைக்கிறதுலையே. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னாலும் ஒரு துண்டு இஞ்சும் 2 பூண்டு பல்லியும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப எண்ணெயை ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம பட்டாணியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் போட்டுங்க. நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுங்க, இல்லைன்னா திரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை அதோடு ஆட் பண்ணிடணும். உடனே சேர்த்துடணும், இல்லைன்னா வந்து மிளகாத்தூள்லாம் சீக்கிரமாக எண்ணெயில் திரிஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கொதிச்சதுன்னா நமக்கு அந்த கிரேவியும் ரெடி ஆகிடும். அதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே வந்து பட்டாணி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதை ஞாபகம் வச்சு நம்ம அந்த கிரேவிக்கு கம்மியாக போட்டுங்க.
இப்போது அந்த பட்டாணியும் அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி கிரேவியில் ஊற்றிடுங்க. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பூரிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நம்ம மசாலா பூரிக்கு ஓம் பொடி, கார்ன் சிப்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். பொரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முடிஞ்சிச்சு. நம்ம கட் பண்ணியும் வச்சாச்சு. இப்போ பசங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பூரி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பூரியை உடச்சி போட்டுட்டு நம்ம செஞ்ச அந்த கிரேவியும் எடுத்து அந்த பூரி மேலேயே ஊற்றிக்க வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த பட்டாணி எல்லாமே வந்து சேர்ந்து வரும் அந்த கிரேவியோடு மேலே. உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா தான் அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பசங்க எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க. ஓம் பொடியை கொஞ்சம் மேலே தூவிக்குங்க. ஓம் பொடி கூட நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் பையன் சூப்பராக இருக்குது. என் பொண்ணு யம்மியாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. கடைசியாக என் தம்பி பொண்ணு, நான் சொல்லலையா இன்னொரு விதமாகவும் செய்யலான்னு சொல்லிட்டு பூரிக்கு நடுவில் உடச்சிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருங்க. காரம் பிடிக்கலன்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். அதுக்குள்ளே கொஞ்சம் கிரேவி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா காரம் சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. வெரி யம்மி, டேஸ்டி. 3 குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக இது வந்து நான் பண்ணலை, என் தம்பி ஒய்ஃப் தான் பண்ணாங்க. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் லீவுக்காக. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.